வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. தவறாமல் இந்த வீடியோவை பார்த்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அப்படிங்கிற வகையில் இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். எப்படி அனுப்பணும், என்ன போஸ்ட் கவர், என்ன ஸ்டாம்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 வயது முதல் 34 வயது வரை இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்களும் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்டு, முன்னாள் இராணுவ வீரர்கள், பெண்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்னுரிமை கொடுத்து வயது 5 வருஷம் 10 வருஷம் இப்போ வந்து தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு 38 மாவட்டத்துலேயுமே அங்கங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு ஆட்கள் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து தொடங்கியிருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. நீங்கள் வந்து டிகிரி இருந்தது அப்படின்னா டிகிரி மார்க் ஷீட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஜாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாங்க. உங்களுடைய பிளட் குரூப்பு எல்லாமே கேட்குறாங்க, அதுக்குண்டான சர்டிஃபிகேட். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு போனீங்கனாலும் வாங்கிக்கலாம். எங்கே அப்படின்னா இந்த பிளட்லாம் செக் பண்ணுறாங்கல்ல, அங்கே போனீங்க அப்படின்னாலே அந்த பிளட் குரூப்புக்கு உண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது என்னென்னு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் உடனடியாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். கலெக்டர் ஆஃபீஸில் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8ஆம் வகுப்பில் அப்படிங்கிறப்ப போட்டிகள் அதிகமாக இருக்கும். உடனடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து ஜாப்ஸ்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து நீங்கள் என்ன மாவட்டத்தில் இருக்கீங்க, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் என்ன மாவட்டம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிய வரும். இல்லை எல்லா மாவட்டமே ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து அது ஒரு வீடியோவே நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடலாம். எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ இருக்குது, எப்படி விண்ணப்பிக்கணும், எஸ்சிக்கு எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எம்பிசிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பிசிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கொடுக்குறதுக்குன்னு வாய்ப்பை நாம் வந்து கொடுக்குறோம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நான் வந்து கீழே கொடுக்குறேன். பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு அடித்தல் திருத்தலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபார்மில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மாவட்ட வாரியாக தான், ஒரு மாவட்டம் இது பண்ணி இன்னொரு மாவட்டம் அப்படி 1 by 1 தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாவட்டம் அப்படிங்கிறது வீடியோவை நாங்கள் வந்து கொடுக்குறோம். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே வீடியோ கொடுக்குறோம். நீங்கள் வந்து வீடியோ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள்.
பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் என்னென்ன மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் பெயர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விண்ணப்பதாரர் பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது தந்தை பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய தந்தை பெயரை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர், பிறந்த தேதி மற்றும் வயது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஒன்று நீங்கள் வந்து பார்க்கணும். பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து கரெக்ட் பண்ண முடியும். நீங்கள் இல்லை வேறு இந்த சர்டிஃபிகேட்டில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாரி ஏதாச்சும் நீங்கள் வந்து இது பண்ணிங்க அப்படின்னா அது இஷ்யூ ஆகும். நெக்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷனில் நிறைய விதமான டவுட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்படுத்தும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குதோ அதேமாரியே நீங்கள் வந்து கொடுத்துக்கிறது ரொம்ப 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 பரவாயில்ல. அதேமாரி அடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி சான்றிதழுடன் பர்சன்டேஜ் மார்க்கு. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன டிகிரி டிப்ளமோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8னா 8 போடுங்க, 10னா 10 போடுங்க, இல்லை டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் போடுங்க. தற்போதைய வீட்டு முகவரி, உங்களுடைய அட்ரஸ்ஸு, இப்போ எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து அது கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பதில் சொல்லணும். எப்படி என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொன்னால் மட்டும்தான் டீட்டெயிலாக அவங்களுக்கு வந்து புரியும். இதுக்கு வந்து இவ்வளோ நம்ம கரெக்டாக வந்து சொல்கிறோம் அப்படின்னா இந்த வீட்டு முகவரி அப்படிங்கிற நிரந்தர முகவரி அப்படிங்கிறது வேறு, தற்போதைய வீட்டு முகவரி அப்படிங்கிறது வேறு. நீங்கள் வந்து இப்போ வந்து தற்போதைய நிலைமையில் வாடகை வீட்டில் இல்லை ஆஃபீஸ் வந்து ஹோமில் இல்லை வெளியில் எங்கேயோ ஒன்று இருக்கீங்க, ஒரு மாதமாக அங்கே தங்கி இருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அது நிரந்தர முகவரி அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் ஃபஸ்ட்டில் இருக்குது, அதாவது உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ், அந்த அட்ரஸை கொடுக்கணும். ரெண்டும் ஒரே அட்ரஸாக இருக்குங்க, எனக்கு வந்து பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றே தான், தற்போதைய வீட்டு முகவரியும் ஒன்றே தான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டுக்கும் ஒன்றே கொடுத்துருங்க. ஒரே அட்ரஸையே கொடுக்கணும். மேலே எழுதிட்டு கீழே 2 கொஸ்டின் மார்க் மாரி போடுறது, 2 டாட்டின் போடுறது, மேலே இருக்கிறதே தான் கீழே அப்படிலாம் போட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக மேலே அட்ரஸ் அப்படின்னா மேலே அட்ரஸ் போட்டுக்கணும், அதேமாதிரி கீழே அப்படின்னா கீழே அட்ரஸ் கரெக்டாக போட்டுக்கணும். அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி, ஓபிசி அப்படின்னு போட்டுட்டு என்ன கம்யூனிட்டியில் வரீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆதார் எண் சான்றிதழுடன், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு வந்து வேணும். இந்த ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கிலே சொல்லியிருப்பேன் என்னென்ன இணைக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். அதேமாரி நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அடுத்தது தொலைபேசி எண், உங்களுடைய தொலைபேசி எண் வாட்ஸ்அப் நம்பராக இருக்கணும். அதனால் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க, தொலைபேசி எண். அடுத்தது மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய மெயில் ஐடி கட்டாயமாக வேணும். மெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மெயில் ஐடி மூலமாக தான் உங்களை வந்து தெரியப்படுத்துவாங்க. அதனால் இப்போ ஒரு கரண்ட்டில் ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெயில் ஐடி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ரெகுலராக ஜாப்ஸுக்கு மட்டும் மெயில் ஐடி கொடுத்துட்டு இருப்பீங்கள, அந்த மெயில் ஐடி கூட நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது மின்னஞ்சல் முகவரி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது கொரோனா தொற்று உங்களுக்கு வந்து இருந்ததா இல்லையான்னு கேட்டிருக்கேன். முன்ன வந்து கொரோனா தொற்று உங்களுக்கு வந்து இருந்ததா இல்லையா, அதனுடைய அறிகுறிகள் இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து நோன் கொடுத்துக்கலாம், நோ இஷ்யூ. இருந்தது அப்படின்னா எஸ் கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தேதி, இடம், தேதி போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டுக்கோங்க. A4 சைஸ் ஃபோர்ஸ் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடணும். இதில் வந்து அட்ரஸ் போடக்குள்ள தெளிவாக போடணும். இதுக்கு உண்டான பிடிஎஃப் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். தெளிவாக ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு A4 சைஸ் ஃபோர்ஸ் கவரில் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ ஒட்டிக்கணும், பர்த் சர்டிஃபிகேட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி முடித்தேன், டிகிரி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்களோட ஜாதி சான்றிதழ், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சு செல்ஃப் அட்டஸ்டேட் உங்களுடைய சிக்னேச்சர் பண்ணி அந்த கவருக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்
போய் அனுப்பணும். 25 ரூபாய்க்கு வந்து தாளினை ஒட்டி, அதாவது ஸ்டாம்ப் வந்து 25 ரூபாய்க்கு ஒட்டணும். ஒட்டி A4 சைஸ் போஸ்ட் கவர் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பணும். இதுதான் வந்து ப்ரொசீஜரு. அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃப் லிங்க்ஸில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.